Taste the Daily. பயிர் நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணம் மற்றும் குறுவை தொகுப்புக்கான ஊக்கத்தொகை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கேட்டோம், விவசாயிகள் எப்பொழுது நிவாரணம் வழங்கப்படும் என்று கேட்டபொழுது நாங்கள் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம், வந்தவுடன் கொடுக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பாதிக்கப்பட்ட விவசாய நிவாரணம் வழங்கப்படும் என்ற உறுதியை மாவட்ட ஆட்சியராலோ மாவட்ட நிர்வாகத்தாலோ விவசாயிகளுக்கு தர முடியவில்லை என்பதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறோம். அப்போது விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தொகுப்பு திட்டத்தின் கீழே ஏக்கருக்கு 4000 ரூபா வழங்கும்னு சொன்னாங்க. குறுவை விவசாயம் அறுவடை நாள் துவங்க போகுது. ஆனால் இதுவரை அந்த குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழே ஒரு விவசாயிகளுக்கு கூட இதுவரைக்கும் அந்த 4000 ரூபா பணம் ஏறலை. அந்த பணமும் வருமா வராதா என்பது தெரியவில்லை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். எடப்பாடியில் இருந்து இளம்பிள்ளை நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்டாலின் அரசின் விளம்பர பேருந்து கொங்கனாபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பழுதடைந்து நின்றது. இதன் காரணமாக பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஸ்டாலின் அரசு பராமரிப்பற்ற தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக மக்கள் சாடியுள்ளனர்.